கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. ஏங்க, மதுரையே எல்லா பக்கம் பார்த்தாலும் வரலாற்று பெருமையும் பழமையான சான்றுகளும் தொல்லியல் தலங்களும் இது மாதிரி ஏராளமான குகை குன்றுகளும் சமண எச்சங்களும் பழமையான கீழடி நாகரிகம் போன்ற பெரிய தொல்லியல் தடங்களும் நிறைந்த பகுதியா இன்னைக்கும் மதுரையும் சிவகங்கையும் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு நாம நின்னுகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான 3 தமிழி கல்வெட்டுகள் இங்க இருக்கு. அதோட சிறப்பென்ன, அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னு உள்ள போய் ரொம்ப விவரமா பார்க்கலாம் வாங்க. ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய சான்று இன்னைக்கும் இருக்குன்னா அதுதான் தமிழ் மொழிக்கான சிறப்பு. அந்த வகையில நாம இப்ப பாக்குற இந்த இடம்தான் மதுரை டு சிவகங்கை சாலை செல்லக்கூடிய வரிச்சியூர் குன்னத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உதயகிரி மலை. இந்த உதயகிரி மலைக்கு கீழே மிக அழகான ஒரு குகை குன்று. இந்த குகை குன்றுல தான் ஏராளமான சமணர்கள் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வானியல் சாஸ்திரங்களையும் வாழ்க்கை கோட்பாடுகளையும் அதே போல அறநெறிகளையும் உட்கார்ந்து கத்துக்கிட்டத பெரும் பள்ளியா இந்த இடம் இருந்திருக்கு. இந்த இடத்துலதான் அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகளா ஏராளமான சமண படுகைகள் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இடம் ஏன் இவ்வளவு சிறப்பு மிக்க இடமா இருக்குன்றதுக்கு 3 முக்கியமான கல்வெட்டுகளையும் வெட்டி கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா தான் இந்த இடத்துல சமணர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நெல் தானமா கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இந்த குகை தளத்துல தான் இருக்குது. மிக முக்கியமான கல்வெட்டு, தமிழக வரலாற்றிலேயே மிக முக்கியமான கல்வெட்டுகள் இந்த இடத்துல இருக்கு. அதோட சிறப்பை அடுத்து பார்க்கலாம். ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் எவ்வளவு எழுத்தறிவோடையும் எண்ணறிவோடையும் இருந்திருக்காங்கன்றதுக்கு சாட்சியா இப்பவும் இருக்கு இந்த தமிழி கல்வெட்டு. மிக அழகான 3 தமிழி கல்வெட்டு, 2100 வருடங்கள் பழமையானது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது? தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு இந்த 3 கல்வெட்டுமே. கல்வெட்டு பழியை கொடுபி அப்படின்னு இருக்கு. அதுல பாதி பேரு அழிஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது? இந்த கல்வெட்டுல இந்த பள்ளிய யார் கட்டினது அப்படிங்கிற வாசகம் இருக்கு. ஆனா அதோட இறுதி பகுதி சிதஞ்சனால இத கெட்டி கொடுத்தது யாரு அப்படின்றது அந்த முதல் தமிழி கல்வெட்டுல தெரியல. அடுத்ததா மிக முக்கியமான 2வது கல்வெட்டு என்ன சொல்லுது? அடாரை ஈதா வைக 100 கள நெல். அதாவது இங்க இருந்த மிகப்பெரிய சமண பள்ளிக்கு 100 களம் நெல் வழங்கப்பட்டதா அந்த 2வது கல்வெட்டு சொல்லுது. அது என்ன 100 களம் நெல்? கிட்டத்தட்ட 4000 கிலோல இருந்து 5000 கிலோ வரைக்கும் இங்கிருந்தவங்களுக்கு நெல்ல தானமா கொடுத்திருக்காங்கன்றதான் அந்த 2வது கல்வெட்டு சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே நெல் கொடையா வழங்கப்பட்ட செய்தியை முதலா சொல்லக்கூடிய கல்வெட்டு இந்த உதயகிரி குன்னத்தூர் குகைத்தலத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் வெளிப்படையா சொல்லுது. 3வதா மிக முக்கியமான கல்வெட்டு இளநதன் கருஇய நல்முல உகை. இந்த சிறந்த குகைத்தலத்தை உருவாக்கி கொடுத்தவரோட பேரை அந்த 3வது கல்வெட்டு மிகச் சிறப்பா அவருடைய பேரை சொல்லுது. இளநாதன், அவரால் குடைவிக்கப்பட்ட குகைத்தல குன்று அப்படின்னு அழகா இந்த பேரை இந்த 3வது கல்வெட்டு சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே சமணர் பள்ளிக்கு 100 களம் நெல் தானமா கொடுக்கப்பட்டிருக்குங்கிற மிக முக்கியமான விஷயத்தை எண் தொடர்புடைய கல்வெட்டா இந்த குன்னத்தூர் குகைத்தல கல்வெட்டுகள் சொல்லுது. இளநாதனால் செய்து கொடுக்கப்பட்ட பள்ளி அப்படிங்கிற விஷயத்தையும்
இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்லுது. இதுதான் வரலாற்றிலேயே சிறப்புமிக்க கல்வெட்டுகளா பார்க்கப்படுது. இந்த இடத்துல அன்னைக்கு இருந்த சமணர்கள் வாணியற் கோட்பாடுகள், அறநெறிகள் சார்ந்த விஷயங்களை பயிற்று வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் அதன் பிறகாக வந்த மன்னர்கள் இங்கிருந்தவர்களுக்கு தானமா எவ்வளவோ நிலங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த மலையே தமிழ் மொழியினுடைய பெருமைக்கு சான்றா இப்பவும் நிலைச்சு கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுகளும் மிக அழகாக தன்னுடைய பெருமைய வர்ற எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த மாமதுரையா இப்பவும் நிலைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமணர்கள் அவங்க உருவாக்குன பெரும் பள்ளி, அந்த இடத்துல நாம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான இடங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசோட கடமை மட்டும் கிடையாது, நம்மளோட கடமையும் இருக்கு. நிறைய இடங்கள்லயும் குப்பையா போட்டிருந்தாங்க. அதே போல சில எழுத்துக்களை அவங்களாகவே மக்கள் கிறுக்கி இருந்தாங்க. இது போன்ற விஷயங்களை செய்யாம பழமையான இந்த தமிழி கல்வெட்டுகளை, சமணர் படுகைகளை மக்களும் பாதுகாக்க முன்வர வேணும். வரலாற்றுல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கு பெருமையான இந்த கல்வெட்டு, குறிப்பா தமிழி கல்வெட்டுகள், சமணர் படுகைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுது. மதுரையில எங்க சுத்தினாலும் இது மாதிரியான வரலாற்று பெருமையான விஷயங்கள் இருக்கு. இந்த குன்னத்தூர் குகைத்தலம் மிக மிக முக்கியமான வரலாற்று பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை அரசும் பாதுகாக்கணும், மக்களாகிய நீங்களும் பாதுகாக்கணும். எல்லோரும் வந்து பார்த்து இந்த தமிழருடைய பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்.